சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த 6 மாதங்களாக நுரையுடன் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் நோய் தொற்று பரவும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகத்தால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். 1 மணி நேர தண்ணீர் விநியோகத்தில் அரை மணி நேரம் நுரையுடன் கூடிய கழிவுநீர் கலந்து வருவதால் ஒரு குடம் தண்ணீர் 15 ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்துவதாக கூறும் மக்கள் ஆய்வுக்கு வரும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் கழிவுநீரை காண்பித்தால் அலட்சியமாக பதிலளிப்பதாக திருப்பத்தூர் மக்கள் வேதனை தெரிவித்தனர். தண்ணி வர நேரத்தை பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சில 7 மணிக்கு வர்றாங்க, 7:30க்கு வர்றாங்க. அப்போ எல்லாரும் எங்கே போகிறது? தண்ணிக்காண்டி குளிச்சுட்டு போகிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கா, வேலைக்கு போகிறவங்க. அதனால் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இந்த தண்ணியை குடிக்கிறனால ஏதாச்சும் வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? அதுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கயத்தாறு வட்டார கிளை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில தலைவர் மணிமேகலை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்தார். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்த பிறகும் தங்களது எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் தேர்தல் நேரத்தில் இப்பிரச்சனை எதிரொலிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். முதல்வர் அவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நான் கண்டிப்பாக வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறினார்கள். அதே போல மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்களுக்கு தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை எங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் முதல்வர் அவர்கள் நிறைவேற்றவில்லை. பல்வேறு போராட்டங்களை நாங்கள் தமிழ்ச்சங்கமாகவும், ஜக்டோஜியோ சார்பாகவும், டிடோஜெக் சார்பாகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்வாதார கோரிக்கைகளை முன்வைத்து வலுவான போராட்டங்களை வருங்காலங்களிலே நாங்கள் முன்னெடுக்க